வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ரசம் ரொம்ப ஒரு ஈஸி, அதே டைம்ல டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடும் கூட. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் 2 தக்காளி பழமும் ஒன்றா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா மசிச்சு அதை எடுத்துடுவோம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? 2 தக்காளி, ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் 2 தக்காளியும் இதில் ஃபஸ்ட்டு வேகட்டும். நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும். சாஃப்டாட்டு தக்காளி நல்லா வெந்து வரட்டும். கரெக்டாக இருக்கும். மசாலா ஒன்று ரெடி பண்ணிவிடுவோம். 2 டீஸ்பூன் தனியா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு பீஸ் சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாமே ஒன்றா வறுத்து எடுத்துருவோம். மிளகு, கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம், வரமிளகாய், சின்ன பீஸ் பெருங்காயம். எண்ணெய் எதுவும் வேண்டாம், வெறுமனே வறுத்தா போதும். நல்ல வாசம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். தனியா வாசம் வர ஆரம்பிச்சாச்சு. வெந்தயம் பொரியுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட 2 வெங்காயம், 7-8 பல்லு பூண்டு. இது வந்து வறுக்கண்டாம். இப்போ சூடாரவும் இதை அரைச்சி எடுத்துருவோம். வறுத்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். இதோட நம்ம வந்து ஜீரகம் வந்து வறுக்க வேண்டாம், அப்படி பச்சைவே போட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஆர்க்கு கருவேப்பிலை. இதை அரைச்சி எடுத்துருவோம். கொரன்னு அரைச்சா போதும், நைஸாக அரைக்கண்டாம். இந்த ரசத்துக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு எதுவுமே தேட மாட்டாங்க, அப்படியும் பிசைஞ்சு சாப்பிட்றலாம். தக்காளி வேக வச்சது நல்லா வெந்துச்சு. இப்போ இதை வந்து மசிச்சு பிசைஞ்சு எடுத்துடலாம் வடிகட்டி. இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம வேக வச்ச அதே பாத்திரத்திலே மாற்றிடலாம். அதோட அரைச்ச பொடி, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துடலாம். மசாலா எல்லாமே நல்லா வெந்தது. ரொம்ப கொதிக்கண்டா, லைட்டாக நுர பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய். கடுகும் வரமிளகாயும் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, தாளிப்பை கொட்டிடலாம். சுவையும் மணமும் மிக்க ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.